ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் மார்னிங் இடியப்பம் பண்ணியிருந்தேன். ஸோ அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலி இடியப்பம் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நான் இப்படி தான் பண்ணுவேன், அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். செம்மையாக சாஃப்டான இடியப்பம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம் வாங்க. இதுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே வந்து பச்சரிசியை நல்லா ஊற வச்சு அடுத்த நாள் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபைனாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைனாக இருக்கணும், அப்போ தான் இடியாப்பம் வரும். இல்லைன்னா புழியும் போது கட்டி கட்டியாக நின்றுடும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அளந்து வச்சுருந்தோம்ல 1 கப் இடியாப்பம் மாவு, அதை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணி அது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சைட்லேயே தேங்காய் பால் எடுத்துருவோம். தேங்காய் பால் எடுக்கிறது எல்லாருக்கும் தெரியும். தேங்காய் நான் வந்து ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன் மணத்துக்காக. அண்ட் சர்க்கரை நான் போட மாட்டேன், வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுவேன். ஸோ அதை போட்டு தேங்காய் பால் எடுத்து அதை வந்து ஓரமாக வச்சுட்டேன். தேங்காய் பால் வந்து ரொம்பவே நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் பால் மாதிரி ஒரு அமிர்தம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ தேங்காய் பால் வந்து நீங்கள் நிறைய தேங்காவே உங்களோட ஃபுட்டில் நிறைய சேர்த்துக்கோங்க, நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு, அதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நடுவில் அந்த கட்டி கட்டியாக இருந்துச்சுனாலும் வந்துட்டு நமக்கு பிழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கரெக்டான பதத்தில் இருங்க, நான் காமிக்கிறேன். இந்த மாதிரியான பதத்தில் வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம இந்த கொழுக்கட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து இடியாப்பம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த தண்ணி இருக்குங்க இல்லையா, தண்ணியில் மாவு போடுவோம்ல, அது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் இது போடணும். அப்போ தான் நமக்கு அது இந்த நல்ல மாவு வெந்து வரும். நிறைய பேர் வந்து வேகாமையே பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இடியாப்பம் பண்ணும்போது இடியாப்பம் பண்ணதுக்கப்புறம் உடஞ்சி போகும், சாப்பிட நல்லாவே இருக்காது. ஸோ அதை வந்து நான் அந்த நம்ம யூஸ்வலாக முறுக்கு பிழியறது இருக்கு இல்லைங்களா, குழையிறதுன்ட்டு, அதில் வந்துட்டு போட்டுட்டு எப்போவுமே அந்த முறுக்கு பிழிகிற மாதிரியே வந்துட்டு இந்த இடியப்பத்தையும் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம இந்த இட்லி பாத்திரம் இருக்குல்ல, உங்ககிட்ட வந்து இடியப்பம் பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இல்லை இட்லி பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து எப்பவும் போல் நம்ம இட்லிக்கு எப்படி தடவும் அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இடியப்பத்தை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இடியப்பம் வந்து நம்ம தூக்கி பார்க்கும்போது நான் இப்போ காமிக்கிறேன்ல, அந்த மாதிரி வந்து நிற்கணும். அப்போ தான் வந்து உடஞ்சி போகாமல் அந்த மாதிரி நின்றுச்சுன்னா அதுதான் கரெக்டான பதம். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இட்லி பாத்திரம் வந்து ஆல்ரெடி தண்ணி நல்லா கொதிச்சுன்னு இருக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் வைக்கணும். அப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் வச்சுட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் மேலே வைக்காதீங்க. அப்புறம் வந்து அடியில் பார்த்தோன்னா நம்ம இடியப்பத்துக்கு அடியில் பார்த்தோன்னா வெள்ளையாக மாவு வந்து ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ கரெக்டாக 10 மினிட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ கரெக்டாக 10 மினிட்ஸில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வரும், பூ மாதிரி இருக்கும். இல்லைனா வேகாமல் ஒரு மாதிரி நமக்கு நசுக்கும் போதே தெரியும். ஸோ இதை வந்து நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் ஹாட் பாக்ஸ் மாற்றிடுங்க. வெளியிலவே அந்த பாத்திரத்துலேயே வச்சு வைக்காதீங்க, சைட்லலாம் ட்ரை ஆகிடும். ஸோ ஹாட் பாக்ஸுக்கு வந்து மாற்றிடுங்க. பாருங்கள் எந்தளவு சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இதுலேயே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேலே தேங்காய் பூ கொஞ்சம் தூவி அதுக்கு மேலே ஒரு லேயர் மாவு வந்து வைப்பாங்க. நாகர்கோவில் சைடில் என்னோடய மாமியார்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சுகரும் அதில் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபைனலாக தேங்காய் பாலும் இடியப்பமும் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்